இந்த சூழ்நிலை தேர்தல் கால சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து கடந்த காலங்களில் வந்து அமமுக, தேமுதிக இந்த கட்சியெல்லாம் இருந்தது. இந்த கூட்டணி ஒப்பந்தம் வரும்போது வந்து அவங்களை யாருமே கூப்பிடவில்லை. அதிமுகவை மட்டும் பிரதானமாக உட்கார வச்சு அவங்க பண்ணியிருந்தாங்க. பல கட்சிகள் வந்து அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. இவங்களாம் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தல் சந்திப்பாங்க நம்பிக்கை இருக்காங்க. அதுவே நான் ஒரு கொஞ்ச நேரம் தான் பார்த்தேன். அந்த ப்ரெஸ் மீட் வந்தோடனே நான் வேறு சேனல், காமெடி சேனல் பார்க்க போயிட்டேன். 2 காமெடி எப்படி ஒரே சமயத்தில் நம்மளால் பார்க்க முடியும்? அதாவது தமிழகத்தில் திரு அமித்ஷா அவர்களுக்கு கைட் பண்ணக்கூடிய நபர் என்றைக்குமே பிஜேபி ஜெயிக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவர். அவருடைய நோக்கம் அப்படி தான். அவரை தான் அவங்க நம்புகிறாங்க. நான் எத்தனை லெட்டர்ஸ் அனுப்பிச்சிருப்பேன் பாஜக வளர்ச்சிக்கு, எதையுமே அவங்க திரும்பி கூட பார்க்கல. அது எனக்கு என்ன நஷ்டம்? மோடி இருக்கும் வரை இந்தியாவில் பாஜக ஜெயிக்கும், அவ்வளோதான். அவருடைய பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா பாஜக எல்லாம் இல்லை. அடுத்தது மறுபடியும் பிரியங்கா காந்தி கூட பிரைம் மினிஸ்டராக வரலாம், தெரியாது. தமிழ்நாட்டில் பாஜக மலர்ந்தே தீரும் 2026 அப்படின்றத கருத்தை வந்து எல்லாம் ஆணித்தரமாக சொன்னாங்க. புதிய தலைவர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து தமிழிசையும் வந்து சொல்லிட்டே வராங்க. தமிழிசை பாவங்க, நல்லவங்க. அவங்களுக்கு இந்த எதுக மோனையோட நிறைய பேசுவாங்க. அவங்க பாவம், அவங்கள பற்றி நான் எதுவும் சொல்ல தயாராக இல்லை. அவருடைய தந்தை எனக்கு ரொம்ப மேலே பாசம் வைத்தவர். நான் வாஞ்சிநாதன் மணிமண்டபம் கட்டுறதுக்கே அவர் என்னோட பேசின தகவலை வச்சு தான் சொல்லி அந்த கட்டடம் கட்டி வாஞ்சிநாதன் மணிமண்டபம் கட்டி முடித்தோன்னே நான் இவருக்கு நன்றி சொன்னேன். மிகப்பெரிய தமிழ் அறிஞர், பல லட்சக்கணக்கான மக்களுக்கு தமிழ் போட்டு பேச கற்றுக் கொடுத்தவர் அவர். ஸோ ஆனால் தமிழிசைக்கு வந்து அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி பார்த்தாது. ஆனால் ஒரு உண்மையான பாஜக அவங்க மலர்ந்தே தீரும்னு அடி வயிற்றுலேருந்து கத்தினாங்களே ஒழிய, அதை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு நான் 2000 கோடி சேர்த்தேன், 1500 கோடியோ சேர்த்தேன் அப்படிங்கிறதெல்லாம், செங்கல் சூளை வச்சுக்கிட்டேன், அங்கே எனக்கு ரெய்டு வந்தால் கூட நான் எப்படியாவது சமாளிச்சிருவேன் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் அவங்க போகல. ஆனால் என்னன்னா, மிக அதிகாரத்தின் உச்ச வரம்பு உள்ள கவர்னர் பதவி 2 ஸ்டேட்டுக்கு இருந்தவங்க திருப்பி நான் கவுன்சிலராக கூட நிற்பேன் அப்படின்னு ஆசைப்படுறது கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. செங்க சொல்லி ஞாபகம் வருது. அண்ணாமலை வந்து சொன்னார், தமிழ் பாஜக தலைவர் பதவியில் வெளியே போகங்களையும் வந்து அறிவாலயத்திலிருந்து ஒவ்வொரு சங்களாக பிடுங்கிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அவர் அந்த செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அறிவாலயத்தில் ஏதாவது வேலை இருந்து கொத்தனாரை சேர்ந்தால் தான் அவரால் அதை செய்ய முடியும். அது வரைக்கும் ஒன்றுமே சும்மா. அண்ணாமலைங்கிறது வெறும் வாய்ங்க, வெட்டி வாய். வாய் தான் வேலை செய்யுதுன்னு ஒரு பத்திரிகையில் போட்டாங்க அண்ணாமலைக்கு. அதுதான் உண்மை. அவருக்கு வேறு எந்த பார்ட்டும் வேலை செய்யலை, வாய் மட்டும்தான் வேலை செய்யும். பத்திரிக்கைக்காரங்களை கூப்பிடுவார், இந்த கேள்வியை கேட்கணும், நீ எப்போ பத்திரிகைக்கு வந்த, நீ வந்து ஆக்சுவலாக பத்திரிக்கையில் வந்தால் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவார். ஆனால் அவருக்கு ஒன்றுமே தெரியாது, பூஜ்ஜியம். அரசியல் அறிவு என்பது பூஜ்ஜியம். கிரிமினாலஜி அது நல்லா படிச்சிருக்கார். எப்படி நம்ம கூடவே நம்ம துணைக்கு வரவங்களெல்லாம் ஒழிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அதாவது அண்ணாமலை இன்னைக்கு இந்த நம்ம தமிழிசை 6 வருஷம் இல்லையா, ஏன் அண்ணாமலை இல்லை? அண்ணாமலை வாங்கியது சாபம், ஒரு ஆசீர்வாதம் கூட வாங்கலை. அதான் பிரச்சனை. அதனால் இங்கே வந்து ஒரு எந்த ஜாதி நம்மளை அதிகமாக ஆதரிக்கிறதோ அவங்களுக்கு நல்லது செய்யணும், இல்லை கெடுதல் செய்யாமல் இருக்கணும். யார் நம்மளை அதிகமாக ஆதரிக்கிறாங்களோ அவங்கள ஒழிச்சவர் அண்ணாமலை. இப்போ அந்த ஜாதிலேயே சில முட்டாள்கள் இருக்காங்க. இல்லை அண்ணாமலை வந்தால் நான் ஆர்பி எடுப்பேன், பொட்டு வைப்பேன், வச்சுக்கோ, அதனால ஜெயிப்பாங்களா? கோயம்புத்தூர் குறுக்க நடுக்க ஜீப்பு போச்சே ஒழிய உள்ள அண்ணாமலை இல்லை. அப்படி எப்படி ஓட்டு போடுவாங்க? அண்ணாமலைக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியும் தெரியாது. இஸ் அ ஜீரோ, பொலிட்டிக்கல் ஜீரோ. ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனப்பிரமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். என்னோட சின்ன பையன், என் பையன் வயசு கூட கிடையாது. அதனால் ஹி இஸ் நாட் மை காம்படிட்டர். நான் 5 வருஷம் எம்எல்ஏவாக இருந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டவன். 300 கோடி ரூபா வேலை நடந்ததில் ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காமல் நான் இருந்து காமிச்சவன். அதெல்லாம் இனிமே அண்ணாமலை ஒரு கவுன்சிலராக ஜெயிச்சா ஸ்டாலினுக்கு எதிராக அண்ணாமலை நிறுத்திட்டு போட்டோம். ஸ்டாலினுக்கு எதிராக 30 பேர் நிற்பாங்க, அதில் 31வது ஆளை இவர் நிற்க போகிறார். அவ்வளோதானே. தோக்க போகிறதுங்கிறது எங்கே தோத்தானே? சொந்த தொகுதியிலேயே ஒரு ஆள் தோத்துட்டாரு. அவர் சம்மந்தமே இல்லாத ஒரு தொகுதியில் இருந்து ஜெயிப்பாரா? எப்படி முடியும்? அப்படி அண்ணாமலையே நீ கொளத்தூரில் தான் நிற்கணும்னு போட்டாலே அது ஒரு முட்டாள்தனமான டெசிஷன். பரபரப்புக்கு பேப்பரில் பரபரப்பாக அந்த 10 நாளைக்கு பேசிக்கலாம். ஆனால் ஜனங்க ஓட்டு போட மாட்டாங்க. மக்கள் எந்த அரசினால் அதிகமாக நன்மைகள் அடையிறாங்களோ அந்த அரசுக்கு தான் போடுவாங்க. அவ்வளோதான்.
சமீபத்தில் அதாவது உங்கள் நண்பர் அமைச்சர் பொன்முடி வந்து பல சர்ச்சையான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்து சர்ச்சையாயிட்டே இருக்காரு. சமீபத்தில் கூட ஒரு பேசி அவர் வந்து கட்சியிலிருந்து பதவியெல்லாம் நீக்கப்பட்டிருக்காங்க. அவருடைய அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்ற குரலும் தொடர்ந்து வலிச்சது. உங்களுடைய கருத்து என்ன சார்? பொன்முடி என் நண்பர். நீங்கள் பொன்முடி என் நண்பர்லாம் இல்லை. பொன்முடி எனக்கு தெரியும், அவருக்கு எனக்கு தெரியும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நண்பர்லாம் கிடையாது. அதாவது என்னைக்கு என்ன, திமுக என்பது ஒன்றே குலம் ஒருவனே தேவன், யாருக்கும் எதிரானவர்கள்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் சுமார் 22,000 கோயிலுக்கு மேலே கும்பாபிஷேகம் பண்ணி எல்லா கோயிலும் சிறப்பாக ஆன்மீகத்தில் நடைபெற்று கொடுக்கிறது. ஆனால் இந்த திராவிட கழகத்தினுடைய எந்த தேர்தலையும் நிற்காத திராவிட கழகத்தினுடைய சேர்க்கையினால் திமுகவினுடைய வாக்கு வங்கி பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கட்சியின் தலைவராக அவர் தான் உணரணும். ஆனால் கரெக்டாக தப்புன்னு டெசிஷன் எடுத்து அவர் பதவியை பிடுங்கிட்டார். அடுத்தது அவர் மந்திரி பதவியும் பிடுங்கினா தான் சரியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இவர் பிடுங்குறாரா இல்லை இறைவன் ஆணைப்படி கோர்ட்டு பிடுங்க தான் நமக்கு தெரியாது, அவ்வளோதான். ஆனால் பொன்முடி பேசியது மிக தரம் கெட்ட பேச்சு. எத்தனை மன்னிப்பு கேட்டாலும் சரியாக வராது. அதனால் அவர் வந்து அவரும் அந்த ரெண்டில் தான் ஒன்றா வருவார். ஒன்று நாமம் போடணும், இல்லைன்னா விபூதி போடணும். அது இல்லாத வர முடியாது. அது இல்லாத வர முடியாது. தமிழ்நாட்டில் திராவிட கழகங்கிறது எத்தனை பேர் இருப்பாங்க? 10 லட்சம் பேர் இருப்பாங்களா? தமிழ்நாட்டு ஜனத்தொகை என்ன? 10 கோடி பேர். அப்போ 1% கூட இல்லை. அவங்க சேர்ந்து அவங்க திமுக இத்தனை வருஷம் ஜெயிக்க வைக்கிறாங்க? இல்லை. திமுகவை ஜெயிக்க வச்சது கலைஞர், திமுக தொண்டர்கள். கோயிலில் எத்தனை கோவிலில் கரவேஷ்டியோட அத்தனை பேர் கோயிலில் போகிறாங்க. இவங்க பேசியே திமுகவுக்கு ஓட்ட வரவிடாத தடுத்துருவாங்க. இத்தனைக்கும் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடியே அவங்கள ரூமில் போட்டு பூட்டிடுவாங்க, நீ பிரச்சாரம்லாம் போக வேணான்னு சொல்லி. இருந்தாலும் இன்றைக்கி பாருங்கள், பொன்முடி இப்போ எங்கே பேசியிருக்காரு? திராவிட கழக பெரியார் திராவிட கழகமோ திராவிட கழக மீட்டிங்லாம் திராவிட கழக மீட்டிங் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனால் அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு போய் பேசும்போது நாம் சிக்கல்லாம் மாட்டிப்போமா இல்லையா, நாம் இவ்வளோ பெரிய கட்சியில் இருக்கோமே, நம்ம பேச்சு வந்து வாக்கு வங்கியை பாதிக்குமா இல்லையான்னு தெரியணும். நான் வந்து அந்தனர் முன்னேற்ற வாரியம் கொடுங்க அப்படின்னு முதலமைச்சர் ஏன் கேட்டேன்? நமக்கு குடிகாரம் ஓட்டு தேவை, குப்பை பொறுக்கிறவங்க ஓட்டு தேவை, அதே போல் சமுதாயத்தில் ஏதாவது தப்பு பண்ணால் கூட ஜெயிலுக்கு போய்ட்டு ரிலீஸ் ஆனால் கூட அவன் ஓட்டு தேவை. ஏன் ஏழை பிராமணன் ஓட்டு வேண்டாமா? வேண்டாம்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு தேர்தலிலையும் 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தான் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. தமிழ்நாட்டில் 10 லட்சம் பிராமணர்கள் பட்டன் ஃபோன் கூட இல்லாமல் ஏழ்மையில் இருக்காங்க. அப்போ அவங்க யாருக்குமே ஓட்டு போடுறதில்லை. போட்டு என்ன பண்ண போகிறோம்? நமக்கு ரிசர்வேஷன் கிடையாது, ஒரு இடத்துலையும் கிடையாது. சமையல் வேலை, கூலி வேலை, அது வேலை, கட்டட வேலை, ஏதோ ஒன்று செஞ்சு குழந்தைய நல்லா படிக்க வச்சு படிப்பை கொடுத்துடணும், ஒழுக்கத்தை கொடுத்துடணும், அவன் படிச்சுப்பான். அதே இதில் வளர்க்குறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு அந்தனர் நல வாரியம்னு ஒன்று ஆரம்பித்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி ஒரு 100 கோடி ரூபா வருஷத்துக்கு ஒதுக்கினா அவங்க கல்விக்கு வரும்போது அந்த 10 லட்சத்தில் ஒரு 5 லட்சம் ஓட்டு திமுகவுக்கு நிச்சயமாக வரும். அதை நான் கொண்டு வருவேன் என் சமுதாயத்தின் சார்பில். ஆனால் அந்த ஓட்டு திமுகவுக்கு வந்த பிறகு வேறு எங்கேயுமே மாறாது. அதை அவங்க புரிஞ்சுக்கணும். நான் என்ன செய்ய முடியும்? ஸ்டாலின் என்றைக்கு என்னுடைய மேடை நாடகத்துக்கு வந்து என்னுடைய நண்பர் அவர் கட்டளை போட்டார், நான் வந்தேன்னு சொன்னாரோ, அதே போல் 2026 நான் பேசணும்னு சொன்னார். கண்டிப்பாக பேசுவேன். ஆனால் இனிமேல் நான் எந்த கட்சியும் சேர மாட்டேன். நான் இதுவே கட்சியில் சேர்ந்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, பொன்முடியை பற்றி பேச முடியுமா? பேச முடியாது. தெரிஞ்சுக்கணும். சில பேர் இருக்காங்க பரபரப்பாக பப்ளிக்கில் போய் எதையாவது பேசிடணும், சில அப்புறம் மன்னிப்பு கேட்குறது. துரைமுருகனும் மன்னிப்பு கேட்டிருக்காரு. எதுக்கு அந்த வயசில் துரைமுருகன் ஏன் இந்த வயசில் மன்னிப்பு கேட்கறதுக்கு மாதிரி பேசணும்? அதாவது நம்ம பேசுகிற வாயிலேருந்து ஒரு வார்த்தை அப்படியே கூட்டத்தை பார்த்துட்டே இருக்க, தப்பாச்சுன்னா அங்கேயே மன்னிப்பு கேட்டுடணும். சாரிப்பா தப்பாக சொல்லிட்டேன், இது வந்து உடல் ஊனமுற்றவர்னு கூட சொல்லக்கூடாது, வந்து மாற்றுத்திறனாளின்னு சொல்லியிருக்கணும், அங்கேயே சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கும் என்னென்னா இது மாதிரி எப்போ மாட்டுவாங்கன்னு காத்திருக்கும்போது இவங்களே போய் ஆடே வந்து தலையை கொடுக்குது பிரியாணிக்குங்கிற மாதிரி தான் ஆகுது. ஆனால் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இந்த போன்ற அனைத்து விஷயங்களையும் அவர் கவனிச்சுட்டு தான் இருக்கார். அதை சரி செஞ்சிடுவார் அவர் தேர்தலுக்கு முன்னாடி. அந்த மாதிரி செய்யும் பொழுது இப்போ அவர் சொல்கிறார் பாருங்கள், நான் எல்லாருக்குமான முதல்வர். அவர் எல்லாருக்குமான முதல்வராக கண்டிப்பாக இருப்பார். நன்றி, வணக்கம்.